உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சாரதாம்மா கிட்ட போயிட்டு தாத்தா அப்புறம் சித்தி சித்தப்பா எல்லாருமே போயிட்டு பொண்ணு கேட்ட விஷயம் தெரிஞ்சு காவேரி ரொம்பவுமே கோவப்பட்டாலும் இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு நான் உடனே வீட்டில் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியை அங்கேயே விட்டுட்டு இவர் நேராக கிளம்பி இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே திட்டிட்டு அவர் பாட்டுக்கு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி அது வந்து அப்படிங்கிறாங்க, பாப்பா கூப்பிடுறதுக்கு தானே, இதை கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி அது இல்லைப்பா, நான் இங்கே காவேரி இந்த விஷயம் தெரிஞ்சு குழந்தைய கூட்டிக்கிட்டு அவளே அங்கே வேகமாக ரொம்ப கோவத்தோடு வந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ இதுக்கு தான் நான் அடிச்சுக்கிட்டேன், இப்போ இருக்க அவளுக்கு என் மேலே இன்னும் வெறுப்பு தான் அதிகமாக போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று சாரதாம்மா, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீங்கள் எதுக்கு தம்பி உங்கள் பொண்டாட்டி இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அதை போய் அவகிட்டயே சொல்லி வச்சுருக்கீங்க. அவள் அதையே தான் சொல்கிறா, அவங்க ஏதோ மனஸ்தாபத்தால் தான் பிரிஞ்சிருக்காங்களாம், இப்போ போய் அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியேன்னு சொல்லிட்டு அவள் அதையே தான் தம்பி பேசுகிறா, நீங்கள் ஏன் தம்பி அப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு வேற என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஏன் இத்தனை நாள் வந்து அவள் உயிரோட இல்லைன்னு நினச்சிட்டு தானே இருந்தீங்க, அதையே அவகிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தை அவகிட்ட பொய் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. பொய் சொன்னால் என்ன தான் தம்பி, இப்போது எப்படியாவது பின்னாடி தெரிய வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லி சமாளிச்சுருந்துக்கலாம்ல, நீங்கள் ஏன் தம்பி அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, அவள் என் கண்ணை பார்த்து ஏன் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவள் கண்ணை பார்த்துட்டு என்னால் என் ஒய்ஃப் இறந்து போயிட்டான்லாம் சொல்ல முடியலத்த, இதே நாளைக்கே காவேரிக்கு வந்து நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்டயே உங்கள் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு நீங்கள் சொன்னீங்க தானே அவள் கேட்டானா, நான் என்னத்த பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க, அவள் கோவத்தோடு அங்கே வந்துட்டுருக்காப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி காவேரியும் குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப கோவத்தோடய வீட்டுக்கு வராங்க. வந்தபோது பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க சித்தி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ வீட்டில் வந்துட்டு எங்கே உங்கள் பேரன் அப்படிங்கிறாங்க. எடுத்தோடனே காவேரி அது வந்து அப்படின்னு தாத்தா ஆரம்பிக்கிறாரு. இருங்க உங்கள் பேரனை கூப்பிடுங்க, நான் எல்லாரையும் வச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு காவேரி இந்த விஷயம் விஜய்க்கு அப்படின்னு சொல்லி தாத்தா ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு விஜய் வந்துட்டு தாத்தா இருங்க, அவங்க தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்கல்ல, என்னென்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மிஸ் அப்படிங்கிறாங்க. எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து என்னை பொண்ணு கேட்டீங்க, இவர் என்னடானா சும்மா அந்த அம்மாவை எனக்கு பிடிக்கும் தான், இருக்கிறதுலேயே குழந்தை வந்துட்டு என்கிட்ட நல்லா பாசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் பாசமாக இருந்தேன், அதுக்காக இவர் என்னடானா எப்போ பாரு என் வீட்டுக்கு வர்றதும் உட்காந்து சாப்பிட்றதும் அவர் பாட்டுக்கு ஓவராக உரிமை எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு படிக்கு மேலேயே போய் என் வீட்டுக்கு பொண்ணே கேட்க வந்திருக்கீங்க, அதுக்கு எங்கள் அம்மாவும் உங்ககிட்ட சரின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், சரி ஏதோ போன ஜென்மத்து பந்தம்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க, அப்படிலாம் என்னை பார்த்து உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்கள் நினச்சிங்களா, இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதோ இல்லை என் மனசை மாற்றணும்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்க நல்லாவே இருக்காது. எப்படிங்க உங்களுக்குலாம் இப்படி மனசு வந்துச்சு, ஒரு கல்யாணமான ஒருத்தரை குழந்தை இருக்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போதே அப்படி நீங்கள் பண்ணதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு காவேரி சொன்ன உடனே விஜய்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நினச்சி ரொம்பவுமே கோவப்படுறாரு. காவேரி இதெல்லாம் பேசிட்டு விறுவிறுன்னு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. ஸோ விஜய்க்கு வீட்டில் இருக்க எல்லாரும் மேலேயும் கோவம் வந்து போதுமா சந்தோஷமா, எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன்னு நினச்சி மேலும் மேலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ தான் காவேரி ஏதோ என்கிட்ட சகஜமாக பேசவே ஆரம்பித்தா, அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இப்போ என்னை பார்த்தாலே வெறுப்பாகிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமாக வராரு. இப்போ காவேரி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்துட்டு மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு கத்திட்டே வராரு. அவங்க போயிட்டே இருக்கும்போது ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன இப்போது இந்த கல்யாணத்தை பற்றி தான் திரும்பவும் நீங்கள் பேச போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை மிஸ், நான் உங்ககிட்ட நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன். இன்னொன்று நானே உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் என் வீட்டில் இருக்கவங்க யாரும் இதை பற்றி உங்ககிட்ட பேச மாட்டாங்க, ப்ளீஸ் நம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், உங்ககிட்ட அன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உண்மையே கிடையாது. நான் அன்றைக்கி நீங்கள் கேட்டப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சும்மா தான் சொன்னேன். அம்மு என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கே அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் பாப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்றதுக்காக தான் பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி அம்மா வெளியூரில் இருக்காங்க, எப்போயாவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். நீங்களே எங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்களே, எங்கேயுமே என் ஒய்ஃபோட ஃபோட்டோ நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா பாப்பா அதை பார்த்து முகத்தை பார்த்து ஏங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபோட்டோ கூட வைக்கல மிஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்படியே விஜயும் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இந்த வயசுலேயே வந்துட்டு அம்மா இல்லாமல் குழந்தை வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், எனக்கு அந்த கஷ்டம்லாம் புரியுது, நீங்களும் பாப்பாவும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி கல்யாண விஷயம்லாம் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க.
இருக்கீங்க, அதே மாதிரி நடந்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேக வேகமாக போயிடுறாங்க. அப்போ விஜய்க்கு நீ இன்னும் மாறவே இல்லை காவேரி, எப்படி இருந்தியோ அதே மாதிரியே தான் இன்னும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ காவேரி நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ சாரதாம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் வீடியோ காலில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது கங்கா வந்துட்டு நீ ஏமா அவசரப்பட்டு சொன்ன, விஜயை பற்றி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லடி, இப்படியாவது ஏதாவது ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களோன்னு ஒரு ஆசையில் தாண்டி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாலும் சரி, அவள் இப்படி தான் பண்ணுவான்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம தாம்மா பண்ணணும், நமக்கு வேறு எதே கிடையாது, எப்படியாவது பேசி நம்ம சேர்த்து வைக்க தானேம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கேருந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. சரிடி, அவள் வந்துட்டா போல இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக காவேரி உள்ளே வந்துட்டு என்ன பாசமலர்கள் கூட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வாங்கிட்டு பார்க்குறாங்க. என்ன அம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிச்சா, எங்கள் அம்மா பாரு என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு ஏண்டி அதில் என்னடி தப்பு இருக்குது, நாங்களே அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் பார்த்தப்போ நானே உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், நல்லா இருக்கார், உங்கள் 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும், பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடி சைட் அடிச்சுன்னு நானே உங்ககிட்ட சொன்னேன்லடி, அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா என்னக்கா நீ, அம்மா தான் இப்படி சொல்லிச்சே, நீ ஏமா அப்படி பண்ணனா, அம்மாவை திட்டுவீங்கன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. கூடவே யமுனாவும் அதே மாதிரி சொல்லும்போது ஏண்டி ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தரை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீ பண்ணிக்குவியா, மாட்டல, அப்புறம் என்ன மட்டும் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கடுப்பாக பேசிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. உடனே சாரதாமாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பார்த்துங்களடி அவள் எப்படி பேசிட்டு போகிறான்னு, நான் மட்டும் எப்படி சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது பண்ணி நம்ம சமாதானப்படுத்தி தாம்மா ஆகணும், நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிடி, என்ன மாதிரி பார்க்குறேன் நான் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ போய் அவளை முதல்ல நீ சமாதானப்படுத்து, நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு காவேரி அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க, ஒரு மாதிரியே இருக்குது. அப்புறம் உட்காந்துட்டே இருக்கும்போது சாரதாம்மா போயிட்டு டேய் வாடி சாப்பிட அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, என்கிட்ட வந்து பேசிடாத, எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிடி விடு, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கே நீ நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்ல பையனாக இருக்குது, தம்பியும் பாப்பா கூட நீ பாசமாக இருக்கியேன்னு சொல்லிட்டு குழந்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி யோசித்தேன், ஆனால் நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, விடு வா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் படுத்துடுறாங்க. இப்போ சாரதாமாவும் காவேரியும் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா விஜய் வந்து அங்கே மொபைலில் அவரோட ஃபோட்டோலாம் வச்சு பார்த்துட்டே இருக்காரு நைட் டைமில். அப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது பர்த்டே பார்ட்டியில் எடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே, அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ பாப்பா தூக்கி வச்சுட்டு எடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு வந்துட்டு ஞாபகம் வருது, சரி பேசாமல் காவேரி கிட்ட பேசி தான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. இதை பார்த்த காவேரி டக்குன்னு என்ன இந்த டைமில் அவர் நமக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இல்லை வேணாம், திரும்ப ஏதாவது கல்யாணத்தை பற்றி தான் பேசுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வச்சிடுறாங்க. இருந்தாலும் திடீர்னு இல்லையே, அவர் தான் நம்மக்கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, சரி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. அப்போ சாரதாமா இப்படி திரும்பி படுக்கும்போது வேணாம், இப்போ தான் இவ்வளோ பேசியிருக்கோம், இப்போ திரும்பவும் மொபைலில் வந்து நம்ம இப்படி பேசுகிறதுக்கு அம்மா பார்த்துச்சுன்னா பயங்கரமாக திட்டம், நம்ம வெளியில் போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வந்துடுறாங்க. சாரதாம்மா இதையுமே பார்த்துட்டு என்ன இவ இந்த நேரத்தில் ஃபோனை தூக்கிட்டு வெளியே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. அப்போ காவேரி வந்து இந்த வாய்ஸ் நோட்டை ஆன் பண்ணி கேட்கும்போது விஜய் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு, மிஸ் சாரி மிஸ், நீங்கள் எப்படி ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, என் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்துட்டு என்கிட்ட கேட்காமே அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க, இருந்தாலும் சாரி மிஸ், நாங்கள் வந்துட்டு என் ஒய்ஃப் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தான், இருந்தாலும் என் ஒய்ஃபை பற்றிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை, அவள் இருக்க இடத்துல இன்னொருத்தையெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது காவேரிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அப்போ இவருக்கு தெரியாமல் தான் வீட்டில் இருக்கவங்க வந்து பேசியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே இப்போ யோசிக்கிறாங்க. அன்னைக்கு தான் சொல்லலை, சரி இப்போ அதை அவங்க ஒய்ஃபை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பரவாயில்ல சார், நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, அதான் நீங்கள் அப்போவே சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேற இப்போ சொல்லிட்டீங்க, நானும் கூட கோவத்தில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிட்டேன், நானும் சாரி அப்படிங்கிறாங்க. ஓகே மிஸ், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, அம்மா என்ன பண்ணுறா, இப்படிலாம் வந்து வாய்ஸ் நோட்டில் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சாரதாம்மா நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி தம்பி கூட தான் பேசிகிட்டு இருக்கா, எப்படியாவது தம்பியே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காவேரியே கேட்குறாங்க, சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்துட்டு காவேரி எப்படியெல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரியான அந்த போல்டாக இருந்தது, அப்புறம் அவங்களுக்குள்ளார எப்படி லவ் வந்துச்சு, எப்படிலாம் வந்துட்டு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமை வந்துட்டு எப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் ரிவீல் பண்ணாங்க, அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு விஜய் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு கேட்டு மாறி மாறி இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இடையில காவேரிக்கு அப்பப்போ ஏதோ ஒரு மாதிரி அந்த ஞாபகம்லாம் வர மாதிரியும் இருக்குது. அப்போ காவேரி சொல்கிறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. விஜய் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, என்ன எதை சொல்ல போகிறான்னு தெரியல, ஏதாவது ஞாபகம்
ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்ட்டு சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நீங்கள் எப்போ எந்த கதை வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் சொன்னீங்கனாலும் எனக்கு ஏதோ இது எல்லாம் ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்குது சார். இப்போ கூட நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கே ஏதோ நடந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. இது கேட்கும்போது விஜய்க்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்துட்டு அப்படிலாம் இருக்காது மிஸ், அது எப்படி என் லைஃப்பில் நடந்த விஷயம் உங்களுக்கும் நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் சார் எனக்கும் புரியல. எனக்கு நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமுமே எனக்கே நடந்த மாதிரி எனக்கு ஏதோ தோணிட்டே இருக்குது. ஒருவேளை அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னனால என்னை வச்சு நான் கற்பனை பண்ணிட்டேன்ல, ஒருவேளை அது எனக்கே நடந்த மாதிரி தோணுதோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய், ஓகே மிஸ் பரவாயில்ல, நீங்கள் கோவத்தில் இருப்பீங்களோன்னு நினச்சி தான் நான் மெசேஜ் பண்ணேன். இவ்வளோ தூரம் என்கிட்ட நீங்கள் பேசுனதுக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே நீங்கள் போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஓகே சார் நீங்களும் தூங்குங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துடுறாங்க. இது எல்லாமே சாரதாம்மா வந்துட்டு தூங்காமல் காவேரி வர வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்போ காவேரி வந்து படுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. காவேரி ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது விஜய் நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறது சாரதாம்மாக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறமா பார்த்தா திரும்ப எடுத்த உடனே காவேரி வந்து மொபைலில் தான் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ சாரதாம்மா பார்க்குறாங்க, என்னடி ஃபோனும் கையுமாவே உட்காந்துட்டு இருக்க, எப்போ இனி வழக்கமாக இப்படி பண்ண மாட்டியே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, அப்போ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் ஏதோ சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டுலாம் வந்துட்டு திரும்பவும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்பயுமே சாரதாம்மா பார்க்குறாங்க, என்னடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா சாரதாம்மா விஜய்க்கே ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கும்போது, தம்பி நைட்டு நீங்கள் காவேரி கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் தம்பி, நான் பார்த்துருவேனோ எனக்கு தெரியாமல் வெளியில் போய் நின்று பேசிக்கிட்டு இருந்தா, நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் எதுவும் மெசேஜ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான்னு நினைக்கிறேன் தம்பி. சும்மா சும்மா ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா, நானும் அதை கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாத்த, சரி விடுங்க, அவளே நம்ம வழிக்கு வர வைக்கணும். நானுமே தோணுச்சு எனக்கு காலையில் ஏதாவது குட் மார்னிங் மெசேஜ் போடலாமான்னு, இருந்தாலும் சரி நம்மளை திரும்பவும் சீப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் நான் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, எப்படியாவது நம்ம வழிக்கு வந்தால் சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா அங்கே போய் காரை நிப்பாட்டுறாரு. காவேரி கரெக்டாக அங்கே ஸ்கூல் வாசல்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அம்மு இறங்கி, அப்பா அங்கே பாருங்கப்பா எங்கள் மிஸ் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, என்ன இன்னைக்கு உங்கள் மிஸ் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விஜய் அங்கேயே நிற்கிறாரு. காவேரி நேராக கார்கிட்டே வந்துடுறாங்க. வந்துட்டு பாப்பா கிட்ட, அம்மு என்னடா சாப்பிட்டியா, நைட் நல்லா தூங்குனியா அப்படிங்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ், நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயை பார்க்குறாங்க. என்ன மிஸ் உள்ளே போகலையா, இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க வாசல்லையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முக்கியமானவர் வர வேண்டி இருந்தது, அதான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. அந்த முக்கியமானவர் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஓ அப்படிங்களா மிஸ், சரி ஓகே, நீங்கள் அப்போ அவரை பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வாங்க, நான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு காவேரி, இல்லை பரவாயில்ல, அவரை பார்த்துட்டேன், நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் பார்த்துட்டிங்களா? இல்லையே, நான் வந்ததுலேருந்து நீங்கள் எங்களை தான் பார்க்க வந்தீங்க, வேறு யாராவது பார்த்துட்டிங்களா என்ன அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ், நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் யாரையும் மீட் பண்ணி பேசலை, இப்போ நாங்கள் தானே வந்தோம், அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி அப்படியே பாப்பா கூட்டிகிட்டே போகிறாங்க. போகும்போது அப்படியே அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே காவேரி வந்து அவங்க உள்ளே போகும்போது பாப்பா வந்து அப்பா பாய்ப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது காவேரியுமே திரும்பி பார்த்து விஜய்க்கு பாய் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. விஜய்க்கு அப்படியே சந்தோஷமாகவே இருக்குது. அடுத்ததாக ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா செல்ஃபில் ஏதோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மொபைல் ஒன்று அங்கே இருக்குது. அந்த மொபைலை பார்த்துட்டு, இது என்ன காஸ்ட்லி மொபைல், இங்கே ஒரு ஐஃபோன் இருக்குது, யாரோடது இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரதாமாக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா இது ஏற்கனவே காவேரி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனு, காவேரிக்கு தெரியக்கூடாது, அதில் விஜயோட ஃபோட்டோஸு அப்புறம் இந்த வழக்காப்பு ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்கும்போது அவர் எடுத்து ஒளி வச்சுருக்காங்க. அதை காவேரி எடுத்து பார்த்துட்டு கத்துறாங்க. அம்மா ஏதுமா இந்த ஐஃபோன் இங்கே நம்ம வீட்டில் இருக்குது, இது யாரோடது அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சாரதாமாக்கு ஒரு மாதிரி ஆடி போயிடுது. அச்சுச்சோ, இவளுக்கு தெரியாமல் தான் நம்ம வச்சுருந்தோம், இவ கண்ணிலே பட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லடி, குடுறீங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அம்மா யாரோடதுன்னு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லடி, அது உடஞ்சி போச்சு, பழைய ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா உடஞ்ச மாதிரிலாம் தெரியலையே, சார்ஜ் போட்டால் ஆன் ஆயிரும், எங்கே இதுக்கு சார்ஜர் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லடி, அது உன்னோடதே இல்லடி, விடுறி அப்படிங்கிறாங்க. என்னோடதே இல்லை, உன்னோடது இல்லைன்னா அப்போ யாரோடது இது? கங்காக்காவும்
இந்த மாதிரி ஃபோன்லாம் வச்சு நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுன்னு இழுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இரு நான் முதல்ல கங்காக்காக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கங்காவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அக்கா வீட்டில் இங்கே ஒரு ஐஃபோன் இருக்குது, அது என்னோடதும் இல்லை அம்மாவோடதும் இல்லை, உன்னோடதா இல்லை யமுனாவோடதா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே கங்காவுக்குமே ஆடி போயிடுது. ஐயோ அது அவளோட தானே, எப்படி இவ எடுத்தான்னு தெரியலையே, இந்த அம்மாவை என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே, அது ஒன்றும் இல்லடி அந்த ஐஃபோனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருக்கா அம்மாவை கேட்டாலும் மழுப்பி பேசிகிட்டு இருக்க, இந்த ஃபோன் முதல்ல யாரோடது அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு என்னோட தாண்டி அப்படிங்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிற, ஐஃபோன் நீ வச்சுருந்தியா, அப்படிலாம் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு யார் இது உனக்கு வாங்கி கொடுத்தா, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. மாமா தாண்டி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா வாங்கி கொடுத்தாருன்னா நீயே இதை எங்கேயே வச்சுட்டு போயிருக்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சுடி, சார்ஜரும் காணோம், சரி ஆன் ஆகவும் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு வந்துட்டேன், அது ரொம்ப வருஷத்து ஃபோன் அடி, அதை ஏன்டி இப்போ எடுத்து நீ நோண்டிட்டு இருக்க, பேசாமல் எடுத்து அம்மா வாங்கி வைமா, நான் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது, நீ என்னடா இப்படி சொல்கிற, அம்மா என்னடா என்கிட்ட இருந்து டபக்குன்னு பிடுங்கிட்டு போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னவோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, வர நீங்கள் பண்ணுற எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு மர்மமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இதை போய் ஒரு பெரிய விஷயம் நீ மெனக்கிட்டு எனக்கு ஃபோன் வேறு பண்ணி கேட்குறியா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ கங்காவுக்குமே யோசனையாக இருக்குது, ஐயோ இவ ஃபோனை பார்த்துட்டாலே, சப்போஸ் ஆன் பண்ணி எதுவும் பார்த்துட்டானா விஜய் கூட இருக்க ஃபோட்டோ, அவளுக்கு வளகாப்பு போட்டது எல்லா விஷயமுமே தெரிய வந்துருமே, அதனால அவள் ஹெல்த் பாதிக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, இல்லையே நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்குது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா அந்த ஃபோனை எங்கே வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது சாரதாமா அதுக்குள்ளே எங்கேயோ ஒளிவே வச்சிடுறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு நார்மலாக பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிக்க ஆரம்பித்து காவேரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை பழைய விஷயம் ஏதாவது தெரிஞ்சு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு அந்த மாதிரியான பழைய ஞாபகம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.